நிறையவே இருந்துச்சு. நான் ரொம்பவே யோசிச்சு தான் அந்த ரோலுக்குள்ள வந்தேன். பட் எனக்கு என்னன்னா, அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு டிப்ரஷனா இருந்த டைம். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நான் ஒரு ரோல் பண்ண போயிட்டு, அந்த ரோல் வந்துட்டு கடைசியா வேற ஒரு ரீப்ளேஸ்மென்ட் போட்டு அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ அப்படி பண்ணப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நான் கஷ்டப்பட்டு நடிச்சு, எனக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரத்த எனக்கு தரும் அப்படின்னு நெனைக்கிற டைம்ல வந்துட்டு, நான் இல்லன்னு நெனைக்கிறப்போ, அந்த ஒரு ஃபீல் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கா இருந்தாலுமே ரொம்ப இருக்கும். கஷ்டமா கண்டிப்பா இருக்கும். இருக்குங்க. ஆப்வியஸ்லி. அந்த கஷ்டத்துல இருக்கிறப்ப தான் நான் யோசிச்சேன், சரி ஓகே, நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நம்ம அத எடுத்துப்போம். நமக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா ஒருத்தவங்க போய் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ, நம்ம யாருக்காவது ரீப்ளேஸ்மென்ட்டா போனா நம்ம சக்சஸ் ஆக முடியாதா? ரீப்ளேஸ்மென்ட்ன்றது மக்களோட மைண்ட்ல தான் இருக்கு. மறதி அப்படின்றது ஒரு பெரிய வியாதி. ஸோ வந்து மக்கள் வந்து அவங்கள பத்தி நெனச்சுட்டே இருந்தாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு பதிலா ஈடான்னு சொல்லல. அவங்களுக்கு பதிலா வேற ஒரு தனித்துவமா ஒரு விஷயத்த குடுக்குறப்போ, மக்களால ஈஸியா நம்மள ஏத்துக்க முடியும்னு நான் நம்புனேன்.